சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உய கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையில் ஒரு மலராகவும் பாலையில் சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஏசப்பா நான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ஓகே சொல்ல போகிறேன், நான் சம்மதம் சொல்ல போகிறேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் என்ன நடக்கணும், என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணுறதா நினச்சிட்டு இருந்த காலம் போய் எனக்காக எல்லாவற்றையும் யோசித்து செயல்படுறதுக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல. ஸோ இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்ன சூழ்நிலையை கொடுக்குறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனநிலையை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சூப்பரான ஒரு பாட்டோட தொடங்கியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? கண்டிப்பாக நம்ம எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏசப்பா கிட்ட நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அக்செப்டன்ஸை அவர் வீணாக்க விட மாட்டார். அப்படி தானே குட்டீஸ்? அந்த நம்மளோட உண்மையான அந்த நம்பிக்கையை ஏசப்பா ஒரு காலமும் வீணாக போக விடவே மாட்டார். ஆனால் அந்த ப்ராசஸ் வேணால் கஷ்டமாக இருக்கலாம், அந்த ப்ராசஸ் வேணால் நம்மளை குழப்புற மாதிரி இருக்கலாம். அந்த ப்ராசஸில் நமக்கு என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு நிறைய கொஷின்ஸ் வரலாம். ஆனால் அந்த உண்மையான அந்த நம்பிக்கையை அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், வீணாய் போயிட செய்யவே மாட்டார். ஸோ இந்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 3:7 படியாம், விதையை விதைக்கின்ற மனிதன் முக்கியமானவன் அல்ல, அதற்கு நீரூற்றுகிற மனிதனும் முக்கியமானவன் அல்ல, எல்லாவற்றையும் வளர்ச்சியுறும்படி செய்கின்றவராகிய தேவன் ஒருவரே முக்கியமானவர். ஸோ இந்த வசனம் நமக்கு நார்மலாக அதை வாசிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிருக்கோம். அப்படிதானே குட்டீஸ்? இதோட நம்ம விதைப்பவர் உவமையை கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் பைபிளில். ஸோ பைபிளில் விதைப்பவர் உவமையில் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஒரு விதைப்பவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த விதைகளை இப்படி தூவிட்டே வருவார். அப்படி வரும்போது சில விதைகள் என்ன பண்ணும், சில விதைகள் முட்களுக்கு இடையில், சில விதைகள் கல்லுக்கு இடையில், சில விதைகள் நார்மலான ரோட்டில், சில விதைகள் நல்ல நிலத்தில் அந்த மாதிரி விழுகும். ஸோ நமக்கே தெரியும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும்தான் நல்ல கனித்தரும் அப்படின்னு நம்ம அந்த விதைப்பவர் உவமையை நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நம்ம இங்கே இப்போ சர்வை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிறைய பேர் நமக்கு ரீசனாக இருக்கலாம், நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஆனாலும் கூட நம்ம இருக்கிற பேஸ்மெண்ட் என்னங்கிறது நமக்கு புரியணும். அந்த பேஸ்மெண்ட் எப்போ ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதை மட்டும்தான் எப்பயுமே நமக்கு நிறைவான பலன் கொடுக்கும். அப்படிதானே குட்டீஸ்? அப்போது நம்மளை விதைக்கிறவங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு எல்லாமே இருந்தாலும் கூட நம்மளுடைய பேஸ்மெண்ட் ஏசப்பா. ஸோ அவர் மனசு வைக்கும்போது நம்மளை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என்ன பண்ண முடியும், மீட்டெடுத்து கொண்டுட்டு வர முடியும். அப்படிதானே? ஸோ நம்ம லைஃப்பில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஏசப்பா நீங்கள் பேஸ்மெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் என்ன எனக்கு சூழ்நிலைகளை கொடுக்குறீங்களோ அது எல்லாத்துக்கும் நான் ஓகே அக்செப்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நாள்லையும் கூட நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம ஒரு இடத்துல ஒப்பு கொடுத்துருவோம். ஏசப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் எனக்கு ஓகே, நான் உங்களை பேஸ்மெண்ட்டாக எடுத்து நான் இந்த க்ரோத்தை நான் பார்க்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு அது நிறைவான
பாதையில் ஆசீர்வாதமான சூழ்நிலையாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை நம்ம இந்த நாளில் ஏசப்பா கையில் கொடுப்போம். கண்டிப்பாக அதற்கான பலனை நம்ம கண்டு வியக்கும்படி நமக்கு ஏசப்பா கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட இப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலேயும் கூட எங்கள் லைஃப்க்கு பேஸ்மெண்ட்டாக நீங்கள் இருக்கணுங்கிறத எங்களுக்கு நீங்கள் புரிய வச்சுருக்கீங்க டாடி. அப்பா, இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்துனீங்க. நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளை பிடிச்சு நாங்கள் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும் தகப்பனே. அதற்கான ஆசீர்வாதத்தை, அதற்கான மன உறுதியை எங்களுக்கு கொடுக்கும்படியாக எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.